Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள கரைப்புதூரில் டையிங் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பான சூழல் நிலவியது. கழிவு பஞ்சுகள் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் ஏற்பட்ட தீ அருகிலுள்ள குடோனுக்கும் பரவி உள்ளிருந்த சிலிண்டர்கள் வெடிக்கத் தொடங்கின. இதனால் தீயை அணைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டது. தீ விபத்தின் காரணமாக அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டது. மதுரை கீழமாத்தூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அதிகாரிகளுடன் ஆதி திராவிடர் சமூக மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கீழமாத்தூர் ஊராட்சியில் ஆதி திராவிடர் சமூக மக்கள் வாழும் பகுதியில் மட்டும் குடிநீர் வசதி, கழிவுநீர் கால்வாய், கழிப்பறை உள்ளிட்ட எந்த வசதியும் செய்து தரப்படவில்லை. இது குறித்து பல முறை புகார் அளித்தும் கண்டுகொள்ளாத அதிகாரிகளை கிராம சபை கூட்டத்தில் வைத்து நேருக்கு நேர் கேள்விகளால் துளைத்தெடுத்த மக்கள் கிராம சபை கூட்டமே நடத்த வேண்டாம், கிளம்புங்கள் என விரட்டியடித்தனர். காலனி என்ற சொல்லை நீக்குகிறேன் என விளம்பர அரசியல் செய்தால் போதாது, எங்களை மதித்து எங்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டுமென மக்கள் ஸ்டாலின் அரசை காட்டமாக விமர்சித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு பங்கேற்று கிராம மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். கயத்தாறு ஊராட்சி ராஜா புதுக்குடி கிராமத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பாளையபுரம் பகுதியில் பகுதி நேர நியாய விலைக் கடை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை வைக்கப்பட்டது. மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து கருப்பு கொடி ஏந்தி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிலுவைபுரம் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க கோரி கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தொழிலாளர் தினத்தையொட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த அப்பகுதி மக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர் போராட்டங்கள் நடத்த இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எங்க ஊர் 3 பஞ்சாயத்தா இருக்கு. ஒரே ஊர் மக்கள் 3 பஞ்சாயத்தா இருக்கு. இந்த 3 பஞ்சாயத்தும் பார்த்தீங்கன்னா சீமேலவன்னியூர், வயலூர், லால்புரம் என்ற 3 பஞ்சாயத்துல இருந்துட்டு மக்கள் தொடர்ச்சியா அவதிப்பட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சின்ன சின்ன சலுகை கூட ரொம்ப தூரம் நடந்து போய் பெற வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. Taste the Daily.